இந்த மாதிரி 2ஆம் இடமோ 5ஆம் இடமோ 7ஆம் இடமோ 12ஆம் இடமோ, குறிப்பாக பெண்களுடைய ஜாதகத்தில் மாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடமோ பாதிக்கப்படுறதுன்னு வைங்களே, நீங்கள் பார்த்து திருமணம் பண்ணினாலும் திருமண வாழ்க்கையில் தோற்று போக வேண்டிய நிர்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. கல்வியை வேணால் காசு கொடுத்து கற்றுக்கலாம், எவ்வளவோ பட்டம் வாங்கிக்கலாம், 1க்கு 2 பட்டம் வாங்கியிருப்பாங்க. ஏன் பிஹெச்டி சம்மந்தப்பட்ட பெரிய சம்மந்தப்பட்ட அமைப்புகளாக இருந்துகிட்டு இருக்கோம். அவங்க கூட சாதாரண திருமண வாழ்க்கையில் பிரிவு வருது. அந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரிவுகளை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறத உண்மை. நீங்கள் எவ்வளவு கல்வி கற்றுக்கிட்டாலும் பின்னாடி வரக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியாத ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கடலினுடைய ஆழத்தை கூட கண்டுபிடிச்சிடலாம், பெண்ணுடைய மனசனுடைய ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பெண்ணுடைய மனசோட ஆழத்தில் என்ன நினைக்குது அப்படிங்கிற விஷயத்தை கூட அந்த பெண்ணுடைய ஜாதகத்தை அல்லது ருது ஜாதகத்தை வச்சு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது.